வாரம் ஒரு முறைங்க, ஒரு 4 இலை போதுங்க. ரத்த சுத்தம் பண்றதுக்கும் குடல்ல இருக்கிற கழிவுகளை நீக்கி பிபி கட்டுக்குள் வர்றதுக்கும் ஒரு 4 இலை போதுங்க. அது என்ன மூலிகை, எப்படி நம்ம சாப்பிடணும் வாங்க பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம். பிபிங்க, பிபி எந்த காரணத்துல பிபி அதிகமாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் சொல்றாங்க அது வாழ்வில் கெட்ட கொழுப்பு அடைப்புங்க. எல்லாமே கழிவு தாங்க. கழிவு நீங்கினாவே பார்த்தீங்கன்னாக்கா பிபி குறையுங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்த தூய்மை செய்யறதுக்கும் அதே போல் ஒரு சுகபேதியாக பயன்படுத்துறதுக்கும் என் கையில் இருக்கிற இந்த பால் பெருக்கியை பயன்படுத்திக்கிறாங்க. இது தாய்மார்களுக்கு ஒரு உகந்த ஒரு மூலிகைங்க. எல்லாம் ரோட்டு ஓரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடியதுங்க. நேர்களே, இந்த பால் பெருக்கியை பிபிக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடல் சுத்தம் பண்ணுறதுக்காக, வயிறை கழுவுறதுக்காக நிறைய நம்ம சித்தாவிலே நிறைய மாத்திரைகள் மருந்துகள் இருக்குதுங்க. ஆனால் இயற்கையாகவே நம்ம கிடைக்கக்கூடியது தான் இந்த பால் பெருக்கி. இந்த பால் பெருக்கியை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்து விட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சுத்தம் ஆகுங்க. அதே போல் உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்குங்க. கழிவுகளை நீங்கினாவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரானாவே உங்களுக்கு பிபி கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. இப்படி படிப்படியாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த பால் பெருக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இந்த ரத்த சுத்தி நடக்குங்க, குடல் கழிவுகள் நீங்குங்க. அதே போல் உங்களுக்கு பிபி படிப்படியாக உங்களுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குங்க. நேரங்களே, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவருங்க பெரிய இலையாக இருந்துச்சுனாக்கா ஒரு 4 இலை எடுத்துக்கணுங்க. 4 இலை எடுத்துட்டு விளக்கெண்ணில் கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டுடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, பெரிய கசப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு 5 ml விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இந்த 4 இலையை கிள்ளி போட்டு வதக்கிண்ணுங்க. ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. வதக்கத்தை எடுத்துட்டு காலையிலே நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் என்ன வேணாக்கா மோஷன் போவோங்க. 1 வாட்டி 2 வாட்டி மோஷன் போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது குடல் சுத்தி இதில் தாங்க நடக்குது. அற்புதமாக நின்று வேலை செய்யுங்க உடலில். அதே மாதிரி இதில் இருக்கிறத இந்த சத்துக்கள் உடலில் தங்கி அருமையாக கழிவுகளை நீக்கி கொண்டே இருக்குங்க. வாரம் ஒரு முறை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிலேருந்து நம்ம நிச்சயமாக வெளியே வரலாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் யூஸ் பண்ணுவாங்க. சுகபேதிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய முன்னோர்கள் இது பருப்பு சாம்பாரில் இந்த கீரையை கிள்ளி போட்டு கடைஞ்சி இந்த சுகபேதிக்காக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு அவங்களுடைய கழிவுகள் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன ஆகுங்க, அந்த லூஸ் மோஷன் ஆகுங்க. ஆயிட்டு தானே அதுவே நிற்குங்க. ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது முன்னோர்கள் பயன்படுத்திருந்தாங்க, நாமும் பயன்படுத்துவோம். எளிமையாக ரோட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய மூலிகை நேயர்களே. நன்றி, வணக்கம்.